இன்றைக்கி நம்ம வந்து என்ன சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோபிளாஸ்டி ஒரு நோஸ் கரெக்ஷன். நிறைய பேருக்கு இந்த மூக்கு வந்து பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க மூக்கை பற்றி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எந்த மாதிரி அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபேஸில் நோஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் வெரி அட்ராக்டிவ் ஆர்கன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ த சென்டர் ஆஃப் த ஃபேஸ். ஸோ நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்ம அந்த நோஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். If there is something in your face that you want to change அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து we'll start with your nose because that is the center of your face and it gives you a lot of proportion. ஸோ நோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை. இட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட் டு your own features. that is உங்கள் கண்ணோட, தென் உங்கள் forehead and on your cheek and your jawline-ஓட நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். சில பேருக்கு வந்து நோஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the broad nose, the base of the nose may be broad or the ala, that is the flare of the nose may be broad or the height of the nose வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம், sometimes டாலாக இருக்கலாம், or the tip may be droopy or may not be sharp, it may be blunt. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சர்ஜிக்கலாக நம்ம கரெக்ட் பண்ணலாம். இப்போ நோஸ் வந்து வெறும் ஈஸ்தட்டிக் ரீசன், தட் இஸ் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் வந்து நோஸை கரெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நோஸ் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனலாக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இந்த நோஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ப்ரீதிங், தட் இஸ் பேசேஜ் ஆஃப் த ஏர். ஸோ நம்ம பேசேஜ் ஆஃப் த ஏர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம செப்டம் இந்த சென்டர், தட் இஸ் த செப்டம் இந்த லைன் இந்த சென்டர் ஆஃப் த நோஸ் இஸ் கால் த செப்டம். ஸோ அந்த செப்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஏர் ஃப்ளோ வந்து இந்த போத் நாஸ்ட்ரல்ஸ் வில் பி ஈக்குவல். or sometimes வந்து the air which goes has to be conditioned, that is நம்ம cold where உள்ளே போனால் it will condition the hair and the nose, everything will take off the debris and also condition the air to the temperature of the body. So இதெல்லாம் வந்து ஒரு vital functions of the nose and also the important thing is the smell. ஸோ இப்போ டீவியேட்டட் சிம்டம்ஸ், சப்போஸ் நம்ம சில பேருக்கு வந்து மூக்கு கோணலாக இருக்கும், இதர் பை பாஸ்ட் அவங்க வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆர் இன்ஜுரி ஏதாவது நோஸில் இருந்தால், ஸோ அந்த செப்டம் வந்து டீவியேட் ஆகலாம். எஸ்பெஷலி இந்த சைல்ட்ஹுட் வென் till the adolescent age where the நோஸோட கார்ட்லேஜ் வந்து இட்ஸ் வெரி ஃப்ரையபிள் அட் த டைம். ஸோ அதனால் இன்ஜுரி வரும்போது அது ஈஸியாக மோல்ட் ஆகி நம்ம ஷேப் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ஈஸ்தட்டிக்லி கோணலாக மூக்கு இருந்தாலும் functionally they'll have a lot of problem, that is ஒரு மூக்கு வழியாக ஏர் ஃப்ளோ சரி ஈக்குவலாக இருக்காது and they will have a lot of obstruction, அடிக்கடி சைனசைட்டிஸ், கோல்ட், காஃப் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ நோஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/3 of the nose is made only of the bony bones and then the other rest of the things are made only of cartilage, or that is that நல்லெலும்பு சொல்லுவாங்க, அந்த cartilage or the muscles in the nose. ஸோ இதெல்லாம் வந்து மைனர் சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்ம பிரெத் ஆஃப் த நோஸ், ஹைட் ஆஃப் த நோஸ் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்படின்னா கேட்டிங்கன்னா இல்லை. there some procedures where we can even do with something called the fillers, that is hyaluronic acid அப்படின்னு சொல்கிற நேச்சுரலி நம்ம பாடியில் அக்கரிங் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து சிந்தட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால கூட நம்ம வந்து நோஸ் பிரிட்ஜ், நம்ம நோஸோட ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். or the tip sometimes when it's drooping we can make it straight and we can give some support to the tip. ஸோ இதெல்லாம் வந்து நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபார் த நோஸ். இப்போ 90% ஆஃப் த நோஸ் சர்ஜரிஸ் ஆர் டன் ஒன்லி பை சர்ஜிக்கல். இப்போ சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா how the procedure is going to be அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's mostly going to be a day care procedure where you can come in the morning, you can go back in the evening. So before the procedure we normally ask for a few blood tests and few basic blood tests and we'll assess your fitness before the surgery. Even sometimes we can நம்ம வந்து general anesthesia பண்ணலாம், இல்லை most of the times we do it under sedation, that is just by giving some injection to make you sleep and then local anesthesia in and around the nose and you won't feel any pain. When you wake up also you won't remember anything. ஸோ இந்த sedation anesthesiaவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம anesthesia, that is tube போட்டு anesthesia, அந்த complications are very less and also your medicines we use to drug you is very less. ஸோ அதனால் நம்ம ஈஸியர் ரெக்கவரி, ஸோ வாமிட்டிங் ஆர் சேஞ்சஸ் in the blood pressure இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நோஸ் சர்ஜரி பண்ணும்போது அட்லீஸ்ட் யூ நீட் டு டேக் அட்லீஸ்ட் 2 to 3 weeks ஆஃப் ஃப்ரம் ஒர்க். ஸோ இந்த ஆஃப் ஃப்ரம் ஒர்க் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 week போஸ்ட் சர்ஜரி உங்களுக்கு வந்து ஒரு நோஸில் வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி போட்டு we'll have to have it for at least for a week. After that இந்த போஸ்ட் சர்ஜரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ப்ரூசிங், தட் இஸ் அடிப்பட்ட காயம் வரும், அது மாதிரி நம்ம ஸ்டெய்னிங், தட் இஸ் பிளட் ஸ்டெய்னிங் ஆஃப் த ஸ்கின் இருக்கலாம். இதெல்லாம் வந்து மினிமம் 2 to 3 வீக்ஸில் இந்த ஸ்வெல்லிங், ப்ரூசிங் எல்லாம் வந்து குறைஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ வந்து போன், இந்த பிரெத் ஆஃப் த நோஸ் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து போனை வந்து ஃப்ராக்சர் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ராக்சர் ஹீலிங் மினிமம் அட்லீஸ்ட் டேக்ஸ் 4 weeks. இப்போ நம்ம சர்ஜரி பண்ணனால நிறைய ஸ்கார்ஸ் இருக்குமா அந்த மாதிரி எதாவது கேட்டிங்கன்னா நத்திங். ரைனோபிளாஸ்டி மோஸ்ட்லி ஆல் த ஸ்கார்ஸ் will be inside the nose. ஸோ வந்து யாருமே வந்து வெளியே இருந்து உங்களை ஸ்காரை பார்க்க மாட்டாங்க, யாரும் நோஸ் சர்ஜரி பண்ண மாதிரி கூட தெரியாது ஆஃப்டர் 4 weeks.
ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ரைனோபிளாஸ்டி. இந்த ப்ரொசீஜர் பண்ணால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். தட் இஸ் பட் அண்டர் க்ளீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அண்டர் கிளீனினஸ் நல்லா க்ளீனாக இருந்திங்கன்னா, அந்த சுத்தமாக இருந்தால் நம்ம இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இந்த ப்ரூசிங் அண்ட் ஸ்வெல்லிங் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து eventually will come down. Otherwise there is no side effect for this procedure. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் ஃபார் த ஹைட் ஆஃப் த நோஸ் பெர்மனெண்ட்டாக நீங்கள் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, இஃப் யூ திங்கிங் ஆஃப் அன் implant is an external structure which you're going to keep it in your nose, so to bring the height up of the nose. ஸோ மற்றபடி இம்ப்ளான்ட்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இம்ப்ளான்ட்ஸ் now are so inert that they don't come with any complications now. So and also they can be permanently kept in your body. Very rarely you will react to such implants. And also I was talking to you about another injection that is called the filler, to give again the non-surgical option of giving a height to the nose. And the procedure pathina kuda, it's a injection which can be done in an OP procedure. It just takes 20 minutes or local cream கொடுத்து அந்த injection கொடுக்கிறது தான். மற்றபடி there is no side effects also. But ஆனால் the filler injection பார்த்தீங்கன்னா it lasts only for like about 1 to 1.5 years. திருப்பி நீங்கள் வந்து after 1.5 years you have to do the procedure again. So sculpting a nose is an art. So இந்த nose மூக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ landmarks and அவ்வளோ important structures which are very important. There are about 64 landmarks and different profiles and cuts. So to get a proper nose, ideal nose is like a real art. So அது வந்து நீங்கள் வந்து சர்ஜிக்கலாக பண்ணோன்னா you should do it in the best hands. இன்றைக்கி நம்ம ரைனோபிளாஸ்டி நோஸ் கரெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். மீண்டும் நாளை வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.